இன்றைக்கு நீங்க எங்க போறீங்க? ஒருவேளை உங்களுக்கு கூட உங்க பிள்ளைங்க ஒரு ஆபத்துல இருந்து அது தெரியாது. ஒருவேளை ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒருவேளை ஏதோ அடியோ ஒரு கல்லோ மிதிச்சிட்டாங்க, ஒரு முள்ளு மிதிச்சிட்டாங்கன்னா கூட உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்க வீட்டுல இருக்கிறீங்க. அல்லது நைட் டைம்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா வந்துச்சுன்னா, உங்களுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா உங்களுக்கே தெரியாது. ஏன்னா நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க. ஆனா நம்ம ஆண்டவர் பாருங்க, நம்ம ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிறவர். அவர் எப்படி பாதுகாக்கிறாரா? தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. உங்களை ஒரு நாளும் அவர் மறப்பதும் இல்லை. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாதுகாப்புக்காக ஜெபிக்க போகிறோம். நம்முடைய குடும்பத்தின் பாதுகாப்புக்காக அவர் சொல்லிட்டாரு, நான் தூங்க மாட்டேன், நான் முழிச்சு இருந்து உங்களை பாதுகாப்பேன், உறங்க மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே அவரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய போக்கையும் வரத்தையும் அவர் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னதமானவர் தம்முடைய செட்டைகளின் மறைவிலே நம் ஒவ்வொருவரையும் வைத்துக் கொள்வார். இன்றைக்கு பலவிதமான வியாதிகள் உங்கள் சரீரத்தில் இருக்கலாம். உங்களுடைய வேதனைகள், நிறைய காரியங்கள் இருக்கலாம். ஒருவேளை போற வழியில ஆக்சிடென்ட் நடக்குமோ நடக்காதோன்னு ஒரு பயம் இருக்கலாம். ஆனா எல்லாவற்றையும் தூக்கி போட்டுட்டு ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க, ஏசப்பா நீங்க உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, நீங்க எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறீங்க. அவர் நீங்க இரவுலையும் தூங்குறது இல்ல, பகல்லையும் தூங்குறது இல்ல, பகல்லையும் காக்குறீங்க, இரவுலையும் காக்குறீங்க, போகும்போதும் காக்குறீங்க, திரும்பும் போதும் காக்குறீங்க, வீட்டுல இருக்கும் போதும் காக்குறீங்க. நாங்க தூங்குனா கூட நீங்க எங்களை காக்குறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவருடைய பாதுகாப்புக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கலாமா?